ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தம்பருப்பு சாம்பார் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே துவரம்பருப்பில் தான் செய்வோம். இது நம்ம பைத்தம்பருப்பில் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் கத்திரிக்காய் முருங்கைக்காயெல்லாம் நம்ம அதில் போட்டு சும்மா ஒரு 2 கிளறிக்கலாம். தக்காளியும் வதங்கிருச்சு. இப்போ முருங்கைக்காய் கத்திரிக்காயை போட்டு கிளறிக்கலாம். இது வதங்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு 2 கிளறி விட்டுக்கலாம். நம்ம கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது மாங்காய் வத்தலும் நம்ம அதில் போட்டுக்கலாம். இது மாங்காய் வத்தல் எப்படி செய்யுதுன்றதை நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதில் பார்த்துக்குங்க. நம்ம இது போல் போட்டு வச்சோம்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாங்காய் வத்தலை. இப்போ வந்து சிறுபருப்பியாக இது கழுவி நம்ம போட்டுக்கலாம். அதில் நம்மளுக்கு எவ்வளோ சாம்பார் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பருப்பு போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி அரைச்சிருக்கீங்கன்னு அந்த காரம் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அரைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நல்லா 3 ஸ்பூன் கோபுரமாக நான் போட்டுக்கிட்டேன். ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் அளவு புளி கரைச்சி அதில் விட்டுக்கலாம். ஒரு கட்டி பெருங்காயமும் ஒரு துண்டு போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதை எல்லாமே போட்டுட்டு நல்லா இதை போல் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி விசில் போட்டோம்னா ஒரு 2 விசில் தான் நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். இது சாப்பாட்டுக்கும் நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபனுக்கும் இது நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கர் திறந்து பார்க்கலாம். நல்லாவே வெந்துருச்சு. பருப்பு மாங்காய் எல்லாமே முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. தாளித்து மட்டும் கொட்ட வேண்டியது தான். கொஞ்சம் கடுகு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் கொட்டிக்கலாம். நல்லா மணமாகவும் இருக்கும். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பைத்தம்பருப்பு சாம்பார் பார்க்கவே இப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நான் வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.